இது ஒரு பழமொழி ஒன்றுக்குது, விந்து விட்டவன் நொந்து கட்டான்னிட்டு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஒரு மனுஷன் ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிறது பெரிய கஷ்டம். அவன் 60,000 பொண்டாட்டியை வச்சிருக்க முடியுமா? கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜத்தில் பேசக்கூடாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் நிஜம். அதை தான் ராமன் ஒழுக்கத்தை பற்றி வாழ்ந்து காட்டினான். ராமன் ஒழுக்கமாக வாழ்ந்து ராமனுடைய அப்பம் ஒழுக்கம் இல்லாத வாழ்ந்து அது என்ன பிரயோஜனம்? தசரத மகாராஜாவுக்கு உண்மையான மனைவிகள் 3 பேர் தான் இல்லையா? ஆனால் ராமனுக்கு ஒரு மனைவி தான். உலகத்தில் மக்களுக்கு ஒழுக்கமாக எப்படி வாழணுன்றது தான் ராமாயணத்தினுடைய கோட்பாடு. உலகத்தில் மனுஷன் எப்படிலாம் வாழ்வான்றது தான் மகாபாரதத்தினுடைய கோட்பாடு. அதனால் 60,000 பொண்டாட்டி அவன் எந்த ஊரில் வச்சுப்பான்? 60,000 பொண்டாட்டி இப்போ மெட்ராஸ் ஃபுல்லாக சேர்த்தினா கூட 6 லட்சம் இருக்காது போலுக்குது. இவ்வளோ நெருக்கடியான இடத்துலையே 60,000 பொண்டாட்டி வச்சுருந்தான்னா அவனுக்கு எத்தனாயிரம் பிள்ளைங்க இருக்கும்? அந்த ஊர் பிடிக்குமா பாரு, யோசித்து பாரு. அதனால் இந்த மாதிரி கற்பனை கதைகள்லாம் நம்ம நிஜ வாழ்க்கைக்கு எடுத்துக்கக்கூடாது. 60,000 பொண்டாட்டியோ இல்லை 120,000 பொண்டாட்டியானா வச்சுன்னு போகிறான். நம்ம எத்தனை பொண்டாட்டியை வச்சுக்கிறோம், எத்தனை புருஷனை வச்சுக்கிறோன்னு பார்க்கணும். இன்னைய வாழ்வை தேடுங்க, ஆதியை தேடாதீங்க. கற்பனையில் எழுதின கதையெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு உதவாது. பீமன் இப்போ பொம்பளைங்க குழந்தைங்க ஆம்பளைங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம்? முன்னெல்லாம் கறித்தூள், செங்கல் தூள், களிமண் இதில் எல்லாம் பல்லு வளர்க்குவாங்க. இப்போ இவ்வளோண்டு ப்ரெஷ் ஒன்று வாங்கின்னு வளர்க்குறாங்க இல்லை? ஆனால் பீமன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஆலமரத்தை பிடுங்கி பல்லு வளர்க்குவானோ. ஆலமரம் பிடிக்கிற அளவுக்கு வாய் இருந்தால் அவன் எவ்வளோ பெருசு இருக்கணும்? அவன் தலை எவ்வளோ பெருசாக இருக்கும்? இந்த ஊர் அளவு தலை இருக்கும் பொழுது அப்படி ஒரு மனுஷன் இருந்திருப்பானா? இந்த கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜ கதைக்கு எத்தனும், வாழ்க்கைக்கு எத்தனும் வரக்கூடாது. அதெல்லாம் கதையோடவே போயிடணும். வாழ்க்கை வேற, கதை வேற. அதனால் அதெல்லாம் நமக்கு எதுக்கு? இப்போ ஆடும் ஒரு சிவகங்கைன்னு நினைக்கிறேன், ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சாமி, மாமிசம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, கிராமத்தில் ஆடு கோழி வளர்க்குறாங்க, அப்போ அது எப்படி சாமின்னா? உன்னை தானே நான் சாப்பிட வேணான்னு சொன்னேன், கசாப் கடைக்காரனை வெட்டவா நான் சொன்னேன்னு. ஏன்னா அது அவனுடைய தொழில். அவன் எல்லாரும் ஊரில் சாப்பிடாம இருக்க மாட்டான் இல்லையா? நீ கடவுளை தேடுறோம், நீ ஒழுக்கமாக இருந்துக்கோ, ஊரை பற்றி யோசிக்காத. உன்ன மாதிரியே ஊர் இருக்காது. அதனால் ஆடு வளருது, கோழி வளருது, அது அவன் கசாப் கடைக்காரன் வேலை. நீ போய் கறி வாங்கினா உனக்கு பாவம் இல்லை, ஆனால் வெட்டினவனுக்கு பாவம் தானே. ஆனால் வெட்டினவனுக்கே பாவம் இல்லை. ஏன்னா பாவம்னு அவனுக்கு தெரியாத வெட்டும் போது அது பாவம் இல்லை. பாவம்னு தெரிஞ்சு வெட்டினா பாவம். இந்த பாவமும் புண்ணியமும் எங்கே இருக்குதுன்னா மனசில் இருக்குது சாமி. ஆமாம் சாமி, இந்த குரங்கெல்லாம் ராமாயணம் பாலம் போடும்போது ராமேஸ்வரத்தில் குரங்கெல்லாம் கல் தூக்கின்னு போய் போட்டுன்னு இருந்தது. இந்த அணியில் சின்ன சின்ன கல்லை ஊட்டிக்கின்னு போச்சு. ராமர் பார்த்து அப்படியே தடவுனாரு, 3 கோடு உந்துதுன்னு சொல்லு. சாமி ஆத்மானம் சாமி, நாங்கள் வண்டிக்காவனூர் பெரியபாளையத்துலேருந்து வரோம். பெரியபாளையம் பக்கத்துலேருந்து. சொல்லுங்கள், உங்கள் பேருங்க? எங்கள் பேர் ரவிக்குமார். நல்லது சொல்லுங்கள். நான் ஒரு 1.5 வருஷம் இங்கே வந்துருக்கிறேன் ஐயா. எனக்கு நான் எதை சொல்ல, நான் ஐயா இருக்கும்போதே என் மனக்குறை கேட்கணும்னு நினச்சேன். ஐயா கிட்ட நான் அங்கே வரும்போது மைக்கெல்லாம் நம்ம பிடிக்குது அந்த அளவுக்கு இல்லை, அதனால் எப்படி பேசுறதுன்னு இருந்தது. நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எனக்கு செல்லுலேயே வந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இருந்தாலும் நான் ஐயாவை பற்றி கொஞ்சம் பேசணுன்றதால நான் சொல்கிறேன். குடும்ப சூழ்நிலை ஐயா சொல்கிற மாதிரி பெத்த பிள்ளைங்களால் எல்லாருக்குமே மனசு சஞ்சலம் அது இருக்குது. அந்த மனசு சஞ்சலம் நிறைய இருந்தது. அதை பையன் ஒரு யாருமே சொல்லாத ஒரு அதான் சொல்ல ஐயா சொன்னது தான். எல்லா மகனை ஒரு அப்பா இது கெடுக்கிறாரு, நம்மளை பழைக்க விடல அப்படின்னு சொல்லுவாருன்ட்டு சொல்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாங்க. மனசு தாங்காமல் அப்போ இந்த செல்லே எங்கள் சின்ன பையன் இப்போ கொடுத்ததுங்க ஐயா. நான் இந்த செல்லு ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணாலும் எனக்கு தெரியாது. ஒரு பட்டன் செல்லு தான் நான் வச்சுன்னு இருந்தேன். நான் என்ன பண்ணேன்,
பையன் இது மாதிரி நம்ம புள்ள வந்து இது மாதிரி கேட்டானே, இவ்வளோ 31 வருஷமாக நம்ம வளர்த்த புள்ள நம்மளை வந்து நீயும் உங்கள் அம்மா வந்து என்னை வந்து இது மாதிரி என்னை வாழ விடாத கெடுக்கணும்னு வந்து சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம இது வாழக்கூடாது பூமியில். ஏன்னா நான் வந்து ஐயா சொல்கிற மாதிரி எதுக்குமே அடிமையாகாதவன். மது எதுக்குன்றது பையன் அது வேறு. இந்த கெட்ட விஷயத்தில் சரக்கு இது பீடி சிகரெட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஐயா மாதிரி 10வது படித்தோன்னே 15 வயசுலேருந்து ஹோட்டல் கடை டீ கடை வச்சு முன்னுக்கு வந்தாலும் நான் பசங்களையும் அதே மாதிரி எல்லாம் நல்லா படிக்க வச்சேன். இப்போதைக்கு ஒரு 6 சென்ட் இடத்துல எனக்கு பஜாரில் கொடுத்தாங்க இடம் எங்கள் அப்பா. நான் எந்த இடத்துல நானும் எங்கள் வீட்டு அம்மாவும் கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் முன்னுக்கு வந்தோம். அங்கேயே ஒரு ஏக்கரை இடம் வாங்கினோம். 12 கடைக்கு வீடெல்லாம் கட்டிருக்கோம் சார். ஐயா நாங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக இருந்தோம். அப்படி இருந்து என் பிள்ளை வந்து என்னை வந்து ஒரு குறை மாதிரி சொல்லிட்டான். அதனால் நம்ம இதோடு வாழக்கூடாது, செத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கின்னு என் ரூமில் போயிட்டு எங்கள் வீட்டு அம்மா கூட சொல்லையா, நான் போய் ரூமில் போயிட்டு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த செல்லு ஆன் பண்ண கூட எனக்கு தெரியாது. அது எப்படி தான் தெரியல எனக்கு. நான் சும்மா போய் இது பெரிய பையன் சின்ன பையன் கொடுத்தாங்க. அதை ஆன் பண்ணோன்னே ஐயா வந்து அப்படி வச்ச உடனே யூடியூப் வந்தது. ஐயா வந்தவுடனே ஐயா முகம் வந்தது. வந்த உடனே எனக்கு வந்தது. இப்போ கூட பாருங்கள், அது நினச்சா எனக்கு வந்த உடனே வந்தது. மரணன்றது இயற்கையை தான் வரணுமே தவிர நீ செயற்கை வந்து நீ வந்து அது வந்து அதுக்கு நிறைய அது எப்படி சொல்கிறது, அது அந்த யூடியூப்பில் அதை பார்த்த உடனே எனக்கு அப்பயே மாறிச்சு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. இவர் எவ்வளோ பார்க்கணுமோ பார்த்தேன். அதுலேருந்து பார்த்து நானும் இங்கே வர ஆரம்பித்தேன். பௌர்ணமிக்கு வருவேன். எங்கள் அம்மா இருந்தாங்க. நான் போன சித்திரை மாதம் இங்கே உபதேசம் எடுத்தேன். ஒரே உபதேசம் எடுத்த உடனே ஒரு 6 மாதத்தில் எங்கள் அம்மா ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் 5 மாதத்தில் அம்மா இறந்துட்டாங்க. நாங்கள் எங்கள் இதில் இது நான் கவிச்சி சாப்பிட்ணும், வாய் கசப்பு இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நான் வம்பு பண்ணி வீட்டில் வந்து கவிச்சி சாப்பிட வச்சுட்டாங்க. அந்த ஒரு நாள் சாப்பிட்டோம். சரி, அது திருப்பி உபதேசம் எப்படி வாங்குறது, 2வது உபதேசம். ஏன்னா ஐயா என்ன சொல்லியிருக்காரு, மனசுக்கு திடப்படுத்தி எடுத்தால் உபதேசம் கரெக்டாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் சரி திருப்பி நம்ம உபதேசம் எடுக்கணும்னு ஒரு ஆசை திருப்பி இருக்குது. திருப்பி நம்ம உபதேசம் கலைஞ்சிச்சே, நம்ம கவிச்சி சாப்பிட்டோமே, திருப்பி எடுக்கலாமான்றது தான் இருக்குது. கஷ்டப்பட்டு இந்த முட்டி உட்கார முடியாது ஐயா, நான் உட்காந்துருக்கிறேன். அது ஒன்று. இன்னும் ஒன்றுன்னா நான் என்னை காப்பாற்றினவர் ஐயா. அவர் காப்பாற்றினவர் ஐயா வந்து எனக்கு வந்து நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள், என் கிணவுல வந்து அப்படியே நான் பெட்டில் கட்டில் மேலே பத்துக்கிறேன் ஐயா. அப்படியே ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்குது. அந்த மரத்தில் வந்து அவரும் அப்படியே எனக்கு மேலே படுத்துருக்கா மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி கனவு வந்தது. நான் 2 வீலர் பைக் ஏற்றாந்து அந்த தைலம் செடிக்கு முன்னாடி அங்கே பைக்கில் விட்டு வருவேன் எப்போவுமே. அதேமாரி வந்துட்டு அந்த பௌர்ணமி நீங்கள் வந்துட்டு அந்த பைக்கை தள்ளிட்டு பார்க்கும்போது காக்கா மேலேருந்து ஏதோ கொட்டின மாதிரி இருந்துச்சு. என்னடா காக்கா கொட்டுன்னு பார்த்தா அந்த கிணவுல வந்த மரம் அந்த மரம் ஐயா. அங்கே பெரிய மரம், அதே மரம் அப்படியே இருந்தது ஐயா. இப்போ வரும்போது கூட நான் வந்து எங்கள் மாமியார், எங்கள் ஒய்ஃபு, எங்கள் தங்கச்சி இப்போ கூட்டின்னு வந்துக்கிறேன். நான் ஒண்டி தான் வந்திருந்தேன், அவங்களும் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நான் அன்னையே சொன்னேன், அந்த மரம் வந்து நான் பார்த்தேன், அந்த பாரு இந்த மரம் தான் அப்படி இப்போ வரும்போது சொல்லிட்டு வந்தையா. அதனால் நான் பூமியில் என் உயிர் இருக்கிற வரையும் ஐயாவுடைய இதுவால் ஐயா புகழ் வாழணும் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் ஐயா. அதையா ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. என்ன ஒன்றுனாக்கா ஐயா, இப்போ எனக்கு வந்து என் பையன் வந்து 2 பள்ளிங்க. அவன் எனக்கு சொத்து இருக்கு ஐயா. நான் 6 சென்ட் இடத்துல நைட்டும் பகலும் கையில் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து. அந்த உழைச்சி நான் டீ அடிப்பேன். காலையிலேருந்து 11 மணி நேரம் டீ அடிப்பேன், ஹோட்டலில் போடுவோம். மதியம் 100 சாப்பாடு வைக்கும், நைட்டு டிஃபனு எல்லாம் நான் மாஸ்டர் கூலியெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டம்மா நானும் கஷ்டப்பட்டு கொடுப்போம். இதனுடைய விளைவுனா அப்போ வந்து வேலிக்காத்தான் கட்ட அடுப்பில் ஊதுறதுனால எங்கள் வீட்டம்மாவுக்கு 2 கண்ணு லென்ஸ் வச்சாங்க, ஓப்பன் சர்ஜரி, பித்தப்பை கர்ப்பப்பை ஏற்றாங்க. எனக்கு இப்போ இந்த 2 வருஷமாக கடையை நான் விட்டுட்டேன் ஐயா, இடுப்பு வலி. ஆனால் அதுக்கு உண்டானது இருக்குது ஐயா, இருக்குது. நமக்கு காவனூர் வந்தாக்கா வண்டி காவனூரில் மகேஸ்வரி மகள் எங்கள் ஒய்ஃபு, அவங்க பேரில் இருக்குது வீடு கடை. அது வந்தாவே அங்கேயே இருக்கு ஐயா. ரவினாவே ஒரு ஐயா இருந்த மாதிரி எனக்கு ரவினா ஒரு நேம் இருக்கும். அதனால தான் என்ன நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு போனேன்டான்னு என்னை காப்பாற்றி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் ஐயா. ஆத்மா வணக்கம். ஐயாவுடைய புகழை வந்து சொல்லணுன்னு சொன்னேன் ஐயா. நன்றி நன்றி. ஆத்மான சாமி. சாமி ஆத்மாவன சாமி. ஆத்மான சாமி, எங்கேருந்து வரீங்க? நான் திருவருக்காட்டிலேருந்து வரேன் சாமி. சரிங்க. உங்கள் பேர்? ஒரு 200 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு ரமணர் வந்தார். அதுக்கப்புறம் வள்ளலார் வந்தார்.
விவேகானந்தர் வந்தார். இவங்கெல்லாம் வந்து அப்போல்லாம் மீடியா இல்லாத காலத்திலே ம் உலகம் தெரிகிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி யாருமே வரலையே. அப்படி இப்போ நம்ம ஐயா வந்துட்டார், ரைட். இந்த மாதிரி ஞானிகள் வெளிப்படுறது இல்லையே. இந்த காலத்தில் இவ்வளோ மீடியா வந்தோம், அந்த அளவுக்கு இருக்கிற ஞானிகள் இப்போ பார்க்க முடியுது. இது எதனால்? இது வந்து யார் தப்பும் இல்லை சாமி. நல்லதை போற்றக்கூடிய மனநிலை மக்களுக்கு இருக்கணும். எங்கே நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதுக்கான சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருந்தால் தான் அது மேலே மேலே வளரும். ஆனால் நம்ம உலக வாழ்க்கையில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, எது நமக்கு தேவையில்லாத விஷயமோ அதை தேடி மனுஷன் பார்க்குறான். கண்ணு நம்ம அறிவுக்கு தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணுறான், சரியான வழிகாட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் அவனை நோக்கி எல்லாரும் படையெடுத்து போகிறாங்க. இதனால் நல்ல விஷயங்கள் இல்லாத ஒரு பொருள் வளர்றதும் நல்ல விஷயங்கள் வெளியே தெரியாத போகிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த மீடியா. நான் ஒரு விஷயத்த சொன்னால் அது உடனே நெருப்பு மாதிரி பரவணும். அப்படி பரவறதுக்கு நல்ல விஷயம் அப்படி போகுமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு கெட்ட விஷயம் ஒருத்தர் மேலே யாராவது அவதூறு மாதிரி போனோம்னா அது உடனே நெருப்பு மாதிரி பற்றிக்கும். ஓடணும், வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக தப்பான விஷயங்களை இவன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கினே தான் இருப்பாங்க. அதுக்கு காரணம் நம்ம மக்கள். நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு பண்ணி சரியான விஷயங்களை அவங்களும் போனாங்கன்னா இது மேலே 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 வளரும். அதனால் எல்லாருக்கும் உலகத்துக்கும் பயன் தரும். கெட்ட விஷயங்களை வளர்த்தா நல்லது அழியும், கெட்டது வளரும், யாருக்கும் அது பலன் இல்லாத போகும். அது இந்த உலகத்தோட குற்றம் சாமி, சரிங்களா? ஏன்னா நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க தேடி தேடி விளம்பரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் பண்ண விஷயத்த பண்ணிக்கினே இருப்பேன், வேணும்னா வா வேணா கட்டி போ அப்படின்னு போவாங்களே தவிர எப்படியாச்சும் பண்ணி நம்ம சொல்லதெல்லாம் போனோமேலாம் பாடுபடவே மாட்டாங்க. இது நல்லவங்க கிட்டே இருக்கணும். ஆனால் ஒன்றும் இல்லாத ஒரு கூட்டம் என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே இதுதான், இதை நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஆனோம்னா கலர் கலராக போவான், வீடு வீதியாக போவான், ஊர் ஊராக போவான். இது அதோட இயல்பு சாமி. இது தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஆமாம். ஆனால் எண்ணெயும் தனியாக பாலையும் கலந்து வச்சா கூட, பாலையும் தண்ணியும் கலந்தால் கூட அன்னப்பறவை எப்படி தனியாக பிரித்து அதை எடுக்குதோ அந்த பக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும். நல்லது எது கெட்டது எது அப்படின்னு புரிஞ்சு அவங்க அதை எடுத்தாங்கன்னா இது இன்னும் மேலே 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 வரும். எல்லாம் நல்லபடியாக. அதுதான் சாமி ஆத்மா.